இன்றைக்கி நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு பார்க்க போகிறோம். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புளித்தண்ணி, அப்புறம் இது வந்து கடுகு, சீரகம், வெந்தயம், வடகம், மிளகாத்தூள், அப்புறம் இது வந்து மெழுகு, சீரகம், வெந்தயம், கடுகு, தக்காளி 2, சின்ன வெங்காயம், ஒரு கையளவுக்கு பூண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன இதே அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த அளவே போதும். கல் உப்பு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு. இப்போது கத்திரிக்காய், எந்த கத்திரிக்காய் வேணால் எடுத்துக்கலாம். முள் கத்திரிக்காய் எடுத்துக்கலாம், நீல கத்திரிக்காய் எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன அந்த 4 இன்க்ரீடியண்ட், மெழுகு, ஜீரகம், வெந்தயம், அப்புறம் வந்து அந்த ஒரு 4 இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கணும். 2 தக்காளியை வந்து அரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் வெங்காயத்தை அரைச்சி வச்சுக்கணும். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறம் இதில் இந்த கத்திரிக்காயை போட்டு, இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் சாஃப்டாகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே பதமாக நீங்கள் வந்து வதக்கணும். இது வந்து போடும் போது நீங்கள் ஹை ஸ்பீடில் வச்சு போடணும். ஆனால் வதக்கும் போது ஸ்லோவில் வச்சு தான் நீங்கள் வதக்கணும். அப்போ தான் கத்திரிக்காய் உள்ளெல்லாம் வந்து நல்லா வெந்து நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா எண்ணெயில் ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா குயிக்காக வெந்துடும். இப்போ திறந்து பார்த்த உடனே உங்களுக்கு பாருங்கள் கத்திரிக்காயெல்லாம் நிறம் மாறி இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக ஆகிருக்கும். ஸோ இந்த நேரத்தில், இந்த பதத்தில் நீங்கள் அதை வெளியில் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இதையெல்லாம் வச்சு முடிச்சிட்ட உடனே என்ன பண்ணணும்னா, கடாயில் எவ்வளோ எண்ணெய் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ கொஞ்சோண்டு இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் வந்து கடுகு, சீரகம், வெந்தயம், வடகம் எல்லாத்துலேயுமே ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே தாளிக்கிற சொன்ன அந்த கடுகு, சீரகம், வெந்தயம், வடகம் போட்டு வதக்கிடணும். ஓகேங்களா? இது நல்லா வதக்கி நல்ல ஒரு மணம் வரும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது, வெங்காய விழுது, பூண்டு, கருவேப்பிலை அதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஆட் பண்ணுவாங்க பாருங்கள். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்காங்க, பூண்டு, இதெல்லாம் எண்ணெயில் போட்டு சாட்டே பண்ணிவிடுங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு இந்த பச்சை வாசனை போய் வதங்கினதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச வெங்காயம், சின்ன வெங்காயத்துலேயே கொஞ்சம் எடுத்து அரைச்சி வச்சுருக்காங்க, அதையும் இதை ஆட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் குழம்புக்கு. அதுக்கப்புறம் தக்காளி, இது வந்து நல்லா உங்களுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்காது. ஸோ நீங்கள் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு தெரியும் அந்த குழம்போட பதம். இப்போ இந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுடுறோம். மிளகாத்தூளும் நல்ல பச்சை வாசனை போனப்புறம் வதக்கிட்டே இருக்கணும். இந்த பச்சை வாசனைலாம் போய் சைடில் ஒரு எண்ணெய் மாதிரி உங்களுக்கு பிரிஞ்சு வரும். இப்போ அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. ஏன்னா மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வெந்து அந்த எண்ணெய் வெளியில் வந்துடும். அப்புறம் அந்த வறுத்து வச்ச கத்திரிக்காய் வந்து இந்த மசாலாவில் போட்டு ஒரு கிளறணும். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம கத்திரிக்காய் வறுத்ததுனால கத்திரிக்காய் வெந்திருக்கும். அதனால் புளித்தண்ணியை அப்படியே நீங்கள் அதில் ஊற்றிட வேண்டியதான். என்னடா கத்திரிக்காய் வேகலையே அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. கத்திரிக்காய் ஏற்கனவே நம்ம எண்ணெயில் வறுத்தனால சாஃப்ட் ஆகிடும். உப்பு போட்டுக்கோங்க, உங்கள் தேவைக்கேற்ற கல் உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. நம்ம ஏன் க்ளோஸ் பண்ணி வைக்கிறோன்னா, அந்த மசாலாலாம் வந்து அந்த கத்திரிக்காய் உள்ளே இறங்கி கத்திரிக்காயில் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி கத்திரிக்காய் இருக்கிற மணமும் வந்து அந்த குழம்புல இறங்கும். இது வந்து இந்த பொடிங்க தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருந்தோமே, வெந்தயம், கடுகு, சீரகம், இது மெழுகு, இது 4 வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம். அதை அரைச்சி அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது.